ஓப்பன் மைனஸ் ஒரு திறந்த மனநிலை இளைஞர்களிடம் இருக்கும். பள்ளியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்தில் +1 +2 காலேஜ் படிச்ச காலத்தில் கபடி டீமில் இருந்தோம். எங்களுடைய அக்கப்போர் தாங்காமலே 2 கபடி டீமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு டீமுக்கு 7 + 2 9 பேர் அப்படின்னா நாங்களே என்ன பண்ணிடுவோம், ஆட்கள் அதில் ஃபில் பண்ணிடுவோம். இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அவங்களோட சேர்ந்து விளையாட சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு எங்கள் டீமும் நாங்கள் இதுதான் அங்கே ப்ராக்டிஸ் இதை தான் விளையாடுவோம் சொல்லி என்ன பண்ணுறோம், விளையாடுவோம். அந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 3 பேர் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லும்படி என்ன பண்ணுவாங்க, பேர் சொல்லும்படி விளையாடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே டீமாக சேர்ந்து விளையாடணும்னு கேட்டால் இல்லை, நாங்கள் வந்து அவங்கள சேர்க்க மாட்டோம், அவங்க எங்களை என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரூப்பிசம் எங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. ஒரு முறை எங்கள் பிடி சார் சொன்னாச்சு, ஏன்டா 2 டீம் இப்படி இருக்கிறீங்க, அவங்களே ஒரு நல்ல நீ உனக்கு இந்த லெஃப்ட் சைடில் ஆடுறோம் ஒழுங்கா இல்லை, அதில் லெஃப்ட் சைடு செம ஸ்ட்ராங்காக இருக்கு, அவனை சேர்த்து விளையாண்டா என்னவா அப்படின்னு. அப்போ ஒரு டைம் வந்து எங்களுக்கு ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம். அது வரைக்கும் எல்லாம் போராட்டமெல்லாம் தோத்துக்கிட்டே இருக்கும், ஜெயிச்சா வந்து கட்டாயம் கிண்டல் பண்ணுவாங்க, பேசுவாங்க எல்லாம். அது பண்ணி போய் ப்ராக்டிஸ் எல்லாம் போறீங்க, போய் தோக்கத்தானே சரி, இதுக்கு ப்ராக்டிஸ் இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் வந்தோடனே சரி மச்சான் அவரோட யோசித்து பார்ப்போம், அவங்க தான் சேர்ந்து விளாண்டா என்னவானு. அந்த முறை போய் விளாண்டோம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நெக்ஸ்ட்னு போய்கிட்டு வரும். ஸோ அப்போ அது வரைக்கும் ஒரு குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தாலும் வெற்றி தான் அங்கே படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய பள்ளியினுடைய வெற்றி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இருக்கின்ற பொழுது இந்த திறந்த மனதோடு எவனாலும் என் கூட என்ன பண்ணிட்டு நான் யார் கூடனாலும் விளையாடுவேன் சேருவேன் அப்படிங்கிற விஷயம். இது வந்து என்னோட லைஃப்ல மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு தருணம் என்பது இருந்திருக்கும்.